இந்த கருப்பு கவுனி அரிசியை பாத்தீங்கன்னா மேல ஒரு பர்பிளிஷ் பிளாக் கலர்ல ஒரு ஸ்கின் கோட் இருக்கும், உள்ள வந்து அரிசி வெள்ளையா இருக்கும். இந்த பர்பிளிஷ் பிளாக் கலர் கலருக்கான காரணம் வந்து அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற இயற்கை வேதிப்பொருள். இந்த ஆந்தோசைனினோட முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆந்தோசைனின்ங்கிற ஒரு விஷயம் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகும். அவங்க உடல்ல இருக்க சர்க்கரை குறையாம போறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இதை குறைக்கக்கூடிய விஷயம் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு அதிகமா இருக்கு. குறிப்பா இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால ஹார்ட்ல எந்த விதமான பிளாக்ஸும் ஏற்படாம ஹார்ட்ல ஆர்த்ரோஸ்க்ளீரோட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவோம், நம்ம ரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்புகள் மாதிரியான படிவங்களை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. இதுல விட்டமின் இ அதிகமா இருக்கிறதுனால உங்க கண்களுக்கும் உங்களுடைய தோல் சரும பாதுகாப்புக்கும் இது கண்டிப்பா வந்து பயன்படக்கூடியதா இருக்கும். இன்னொரு விஷயம், இதுல நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இதை சாப்பிட்ட உடனே நமக்கு போதும் அப்படிங்கிற செட்டைட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுத்துரும். அதனால ஒபிசிட்டினால கஷ்டப்படக்கூடியவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணா நீங்க எடுத்துக்கலாம். கஞ்சியா எடுத்துக்கலாம், சாதமா எடுத்துக்கலாம், தோசையா எடுத்துக்கலாம், பணியாரமா எடுத்துக்கலாம், புட்டா எடுத்துக்கலாம். எந்த வகையில நீங்க எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பசியை வந்து அது கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால ஒபிசிட்டி இல்லாம ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய விகிதம் LDL லெவல்ல நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அதோட சேர்த்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஹார்மோன் பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கர்ப்பப்பைக்கும் ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கு. இது நம்ம உணவுல ஒரு தானியமா அன்றாட உணவுல சேர்த்திக்க முடியலனாலும் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சேர்த்திட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும்.